தனியா ஒரு வீடியோ வெளியிட்டார் அவருக்காக, ஸ்பெஷல் வீடியோ, அவரை வரவேற்று. அது போதுமானது அவங்க தோணுது. என்ன வீடியோ அரசியலுங்க அது புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுறதா? ஏதோ என்னுடைய ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார் இல்லையா? இன்னைக்கு வந்து இலங்கைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்வைஸ் வீடியோ போட்டிருக்கேன். நேற்றைய தினம் SIR பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரேஞ்சு தானே அவருடைய அரசியல் இருக்கு. அரசியல் என்பது வீடியோ கிடையாது. வீடியோ இருந்து வெளியே வாங்குங்கிற ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆதவ அர்ஜுனாக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியம் இருந்தால், இல்லை என்றால் எந்த அளவுக்கு ஒரு தலைவரை கொச்சப்படுத்தணும் பத்தி நேற்று பார்த்தோம். என்னன்னா அந்த துண்டு எடுத்து போடுறாரு. அவர் போடல துண்டு, ஆக்சுவலி அவர் போடல, இவர் எடுத்து போடுறாரு. அதை செங்கோட்டையன் எடுத்து கலையிறாரு. நீ யாரியா? நீ என்ன தைரியம் உனக்கு? யார் உட்காந்துருக்காங்க? அப்ப அந்த தலைவருக்கு இருக்கிற மரியாதை அதுதான். அப்ப ஆதவ அர்ஜுனா செய்தது வந்துதான் இன்னைக்கு தாவைக்காவினர் வந்து செங்கோட்டையனை செய்ய போறாங்க. அதாவது என்ன கில்டு சைடில் நெல்லு நாங்களாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் தள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அப்ப செங்கோட்டையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சீட்டு வைக்கணும். ஓகே, அவர்னாலதான் நான் இந்த கட்சியில் வெளியே இருக்கேன். அவருக்கு என்னென்ன துரோகம் பண்ண முடியுமோ, இல்லை என்றால் அவருக்கு என்னென்ன இன்னல் கொடுக்க முடியும் நான் கொடுப்பேன். இன்னைக்கு தேதிக்கு இதுதான் எனக்கு மெயின். எடப்பாடி அவர்களுக்கு துரோகம் செய்யணும், வீழ்த்தணும், நான் வந்துடுறேன். ஆமா, 77 வயசு ஆகுது. இன்னும் வந்து அறிவு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த வயசு இருந்ததுன்னா நான் வந்து ஐ வுட் ஹவ் வாக்ட் இன்டு தி சன்செட்டுங்க.